தன்னையே தந்தையிடம் தந்த பாத்திரம் உடைந்து போன பாத்திரமாய் உருக்குலைந்த பாத்திரமாய் அனைத்தையும் இழந்து போனவனாய் இப்பொழுது தகப்பனை விட்டு பிரிந்து போன இந்த இளைய குமாரன் புத்தி தெளிந்தவனாய் சாப்பாடு கூட இல்லையே என்கிற அவல நிலைக்கு தள்ளப்பட்டவனாய் அப்படியே தகப்பனிடத்திலே புறப்பட்டு வருகிறதை லூக்கா 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் பதிவு செய்திருக்கிறதே. அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனது உருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அன்றைய காலகட்டத்திலே தன்னுடைய ஆஸ்தியை எல்லாம் அந்நிய தேசத்திலே அழித்து போட்டுவிட்டு மீண்டும் திரும்பி வருகிற பொழுது அனைத்து மக்களும் சேர்ந்து ஒரு மண்பானையை உடைத்து எங்கள் சமூகத்தினின்று நீ துண்டிக்கப்பட்டு விட்டாய், இனி எந்த உறவும் இல்லை என்று ஒரு சடங்கை செய்வதற்கு முன்பதாக இந்த தகப்பன் ஓடி வந்து மகனை கட்டி அணைத்து முத்தமிட்டுக் கொள்ளுகிறான். அதோடு மாத்திரமல்ல, மத்திய கிழக்கு நாடுகளிலே பெரியவர்கள், நிலப்பிரபுக்கள், முதியவர்கள் அவர்கள் அணிந்திருக்கிற அங்கியை தூக்கி கொண்டு வேகமாய் ஓடுவதில்லையா? காரணம், கால்கள் தெரிந்துவிடும், மற்றவர்கள் வித்தியாசமாய் நினைப்பார்களே என்ற எண்ண ஓட்டத்தை அவர்கள் பெறுவது நிமித்தம் அப்படி செய்வதில்லை. ஆனால் இந்த தகப்பனோ தன்னுடைய குமாரனை மிகுதியாய் நேசித்தபடியால், குமாரன் மீது அன்பு வைத்தபடியால், தன்னுடைய குமாரன் வழி தவறி போயிருந்தாலும் மீண்டும் அவனுக்கு மன்னிப்பை கொடுக்கும்படியாய் மனதுருக்கம் நிறைந்த தகப்பனாய் எதிர்கொண்டு ஓடி சென்று கட்டி அணைத்து முத்தமிடுகிறார். அதோடு மாத்திரமல்ல, அவனுக்கு உயர்ந்த வஸ்திரத்தை, அங்கியை கொடுத்து அந்த குடும்பத்திலே அவனை ஒருவனாய் ஏற்றுக்கொள்ளும்படியாய் மோதிரத்தை அணிவித்து அதிகாரத்தை கொடுத்து நல்ல அருமையான காலணிகளை அணிவித்து, அன்றைய காலகட்டத்திலே அடிமைகள் காலணிகள் அணிவதில்லை, ஆனால் பிள்ளைகள் தான் காலணிகளை அணிய முடியும் என்பதை அறிந்திருந்த அந்த அருமையான தகப்பன் பிள்ளையாய் மாறின தன்னுடைய பிள்ளைக்கு அருமையான காலணியை அணியும்படியாய் கொடுக்கிறான். அதோடு மாத்திரமல்ல, நல்ல விருந்து வைக்கிறான், சுதந்திரவாளியாய் மாறிவிடுகிறார். இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் அள்ளி கொடுக்கிற தகப்பனுடைய இருதயத்தை என்னவென்று சொல்வது? ஒரு ஆழமான அன்பு, ஒரு ஆழமான நேசம், வெளியே சொல்ல முடியாத, இந்த உலகத்தில் எவரிடமும் கிடைக்காத ஒரு அன்பு தகப்பனிடத்திலிருந்து கிடைக்கிறதே. அந்த அன்பை அறிந்து கொண்டவனாய் மகன் சொல்லுகிறான், தகப்பனே, உமக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன், இனி உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொல்லி வாயை திறந்து சொன்ன பொழுது தகப்பன் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வர சொல்லுகிறான். இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் கொடுப்பதற்கு அவன் தன்னை அர்ப்பணிக்கிறான். பிள்ளை வாயிலிருந்து என்ன வார்த்தை வெளிப்படுகிறது அதற்காக அவன் காத்திருக்கிறான். குமாரன் வாயிலிருந்து வார்த்தை வெளிப்பட்ட உடனே அற்புதமான ரட்சிப்பை, உயர்ந்த வஸ்திரத்தை, விலையேற பெற்ற ஆசீர்வாதத்தை தகப்பனிடத்திலிருந்து மகன் பெற்றுக் கொள்கிறான். நாமும் வாயை திறந்து சொல்லுவோம், அருமையான ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவிக்க நம்மை அர்ப்பணம் செய்வோம்.